ஏழரை சனியில் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதிகமாக டேமேஜ் ஆனது, டோட்டல் கொலாப்ஸு, சிக்கி சின்னா பின்னமானது, அதில் பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு சீன் க்ளோஸ் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் எங்களுடைய நிலைமைங்கிறது நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் 100க்கு 100 ஒத்துக்கிறோம். இப்போது இதே செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்துருச்சு. ஆனால் இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்க வேண்டிய ஒரு டேமேஜை இப்போது மகர ராசிக்கு கொடுக்காது. இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால, செவ்வாயை கேது அப்படிங்கிறவர் இப்போ 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால, செவ்வாயை கேது சுருக்கிடுவார். ஓ, அப்போ கேது தான் நம்மளை காப்பாற்றுறாரா? சூப்பர் பிரதர், அப்போ கேதுவுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சேர்க்கையே பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியின் சேர்க்கை. அப்போது வெற்றி ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதியின் சேர்க்கை. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக நம்ம சம்பாதிக்க முடியாமல் கடனை வாங்கி குழந்தைங்களுக்கு நிறைய இடங்களில் ஃபீஸு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோமே, சுக்கிரன்கிறவர் 6ஆம் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக துல்லியமாக பலன் எடுக்கணும். மேலோட்டமாக 6ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உனக்கு ஆப்பு வச்சிரும்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது. உங்களுக்கு செல்வம், அதாவது பணம், இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காசு பணம் துட்டு மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பணத்தை அள்ளி கொடுப்பவர், ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர், புத்திர பாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும், நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உல்லாசத்துக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிரன் என்ற கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த வழியாக இருந்தாலும் ஓகே, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும், அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். காலபுருஷனுக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால், பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம், லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது. முதலில் அங்கு மிருகசீஷ நட்சத்திரம், பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம். இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன், காதல் காரகன், போககாரகனின் சாரம் பெறுகிறார். இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார், சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கிரன்னு கெட்டப்பாக இருக்குது, அப்போது சுக்கிரன்னா நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட, அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்னா அது பிரேக்கப் ஆகவும், பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது லாக்கப்பாகவும் மாறிவிடும். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும். அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது
சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும், நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும், வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு, நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை, ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும். இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். இந்த 1 மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால், இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், புது வீடு, புது காரு, புது பங்களா, புது பாய் ஃப்ரெண்டு, புரியுது, புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நான் மாலை போட்டிருக்கிறேன், நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன், நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இந்த ராசியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி டோட்டலாக விட்டுருச்சு, ஆனால் எங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் வரலையே, ஒருவேளை குரு 6ஆம் வீட்டில் மறைஞ்சது தான் அதுக்கு காரணமா? ஏன்னா 7.5 சனியில் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதிகமாக டேமேஜ் ஆனது, டோட்டல் கொலாப்ஸு, சிக்கி சின்ன பின்னமானது, அதில் பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு சீன் க்ளோஸ் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் எங்களுடைய நிலைமைங்கிறது நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் 100க்கு 100 ஒத்துக்கிறோம். இப்போ தான் சனி பயிற்சிங்கிறது முடிஞ்சிருச்சு பிரதர், ஏன் பிரதர் இன்னும் பெருசாக என் கைக்கு எதுவுமே வரலையே பிரதர் அப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் இது நாள் வரை இவர்களுடைய லாபஸ்தான அதிபதி நீசம். இப்போ இவங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் லாக் ஆயிடுச்சு. இப்போது இதே செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்துருச்சு. ஆனால் இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்க வேண்டிய ஒரு டேமேஜை இப்போது மகர ராசிக்கு கொடுக்காது. இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருகிறார் பிரதர். இதில் கேதுங்கிறவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஷ்ரிங்கிங். தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறதோ அதனுடைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனை சுருக்கி விடுவார். இப்போ 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால செவ்வாயை கேது அப்படிங்கிறவர் இப்போ 8ஆம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால செவ்வாயை கேது சுருக்கிடுவார். ஓ, அப்போ கேது தான் நம்மளை காப்பாற்றுறாரா? சூப்பர் பிரதர், அப்போ கேதுவுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இவர்களுக்கு சனி என்பவர் வக்கரம்ங்கிறதுனால தீவிரமாக முயற்சி செய்வார்கள். இந்த குரு சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு அந்த 8ஆம் இடத்தில் என்ன, இப்போ இந்த குரு சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு விதத்தில் இவர்களுக்கு குருங்கிறவர் கெட்ட கிரகம். இப்போ கெட்டவன் கெட்டு போகட்டும், கெட்டவன் கெடட்டும். இப்போ குரு மறைகிறதுங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மகரம் கும்ப ராசிகளுக்கெல்லாம் குரு நல்லா இருக்கிறத விட மறைகிறது தான் பெஸ்ட்டு. அதுவே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரன் மறையுதே, 6ஆம் இடத்துக்கு வருதே. அப்போது இந்த 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாச்சே. அப்போது 7ஆம் வீடுனா கலத்திரம், மேரேஜ். அப்போது 7க்கு 12ன்னா கணவன் மனைவி உறவில் ஏதாவது சிக்கல் சண்டை. பிரதர், அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்குது பிரதர், புதுசாலாம் ஒன்றும் இல்லை பிரதர், இந்த சுக்கிரனால் அதெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா,
கொஞ்சம் வழக்கமாக இருப்பதை விட ஒரு நூல் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் மௌன விரதம், நான் வாயை திறக்க மாட்டேன், பேசாமல் இருக்கணும். ஓவராக ரியாக்ட் பண்ணினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன உறவுமுறை சிக்கல் கணவன் மனைவிக்குள் வரும். இந்த ஒரு மைனஸ் தான் மைனஸ், ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ளஸ் இருக்குது. என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன்கிறது இருக்கக்கூடிய 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் வருகிறது. அப்போது இது தொழிலுக்கு பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு தொழிலாகவும் வருகிறது. அப்போது இது தொழில் ரீதியாக இவர்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கும். இந்த சேர்க்கையே பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியின் சேர்க்கை. அப்போது வெற்றி ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதியின் சேர்க்கை குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக நம்ம சம்பாதிக்க முடியாமல் கடனை வாங்கி குழந்தைங்களுக்கு நிறைய இடங்களில் ஃபீஸு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோமே, இப்போ என்னடானா இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியும் ஒரு டெவலப்மெண்ட்டும் ஏற்படுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இந்த சுக்கிரன்கிறவர் என்ன பண்ண போகிறார் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீஷத்தில் முதலில் சஞ்சாரம் செய்வார். அப்போது இந்த செவ்வாய்ங்கிறவர் இவர்களுக்கு 11ஆம் வீட்டுக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறது. 11ன்னா லாபம். அப்போ இவங்களுக்கு லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஒரு அபிவிருத்தி, ஒரு சுகம், ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். பிறகு சுக்கிரன்கிறவர் 6ஆம் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக துல்லியமாக பலன் எடுக்கணும். மேலோட்டமாக 6ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உனக்கு ஆப்பு வச்சிரும்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நட்சத்திராதிபதி ராகு எங்கே இருக்கிறாருன்னா மகரத்துக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது நட்சத்திராதிபதி குரு பார்வையில் இருப்பது 2ஆம் வீட்டில் என்பது 2ஆம் வீட்டுக்கு காரகத்துவமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியும். இவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள், அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், தனப்பிராப்தம் இவை அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிறகு இதே சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, இவர்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஒரு வீடு விற்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, பயணத்தின் மூலம் வெற்றி பெறுவது, முயற்சிகள் நன்றாக செய்வது. இத்தனால் மகர ராசிக்காரர்கள் 7.5 சனின்னு முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள். இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டுன்னு தேடி எடுத்தோம்னா 6ஆம் வீடுங்கிறது வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடம். குறிப்பாக இந்த சுகரில் இருக்கிறேன், டயபெட்டிக்கில் இருக்கிறேன், பிபியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் ஃபிட்னஸை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். ஓவராக ஃபுட் எடுத்துக்கொள்வது, அதன் மூலம் ஒபேசிட்டி ஆவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். இதுக்கெல்லாம் மைண்டு கண்ட்ரோல் ரொம்பவும் முக்கியம். இந்த நேரத்தில் தான் யாராவது பாக்ஸாக ஸ்வீட்டு, சாக்லேட் எல்லாம் கொண்டு கொடுப்பார்கள். அதனை பார்க்கும் பொழுதே நாம் அதனை எடுத்துக்கொள்ளணும், அதை சாப்பிடணும்னு நமது மனமானது தூண்டப்படும். இதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாயுடைய மிருகசீஷ நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திரத்தில், செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் செய்யும் பொழுது இவர்களுடைய சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் மேலும் மேலும் அபிவிருத்தியாகும். அதையும் தவிர இந்த திருவோணம் நட்சத்திரத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு அந்த ராகுவுடைய நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரும். இந்த ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி, ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள்
நாங்கள் மீண்டும் சிகரமேறக்கூடிய அமைப்பு. இது நாள் வரை ஒரு மாதிரி மக்கி போய் இருந்த திரும்பவும் நாங்கள் தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் பிரமாதமாக புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாலட்சுமி, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி, இதெல்லாம்னா எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் போய் நீங்கள் தயிர் சாதம், இனிப்பு, சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியம் செய்து சுமங்கலிகளுக்கு பூஜைகள் செய்து சுமங்கலி பொருட்களுக்கு மங்களமான பொருட்கள் சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்வது, இந்த பிரசாதங்களை நீங்கள் அன்னதானமாக கொடுப்பது என்பது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. சார் நிறைய விஷயம் சொன்னீங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார், என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு காத்திருங்கள். அடுத்து சனி செவ்வாய் பார்வை, சமசப்தம பார்வை, நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்ல, 2 பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழப்போகிறது. இதைப்போல் மிகவும் சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இந்த 3 நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போது கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.